ஹலோ எவ்ரிபடி, இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆலோவேரா ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆலோவேரானா என்ன, அதுலேருந்து நம்ம ஏன் இந்த ஜெல்லு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம், ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆலோவேரா அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இப்போ பார்த்துங்க, இதான் ஆலோவேரா பிளான்ட். இது வந்து 2 அடி வரைக்கும் வளரும். ஓகேவா? இதுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை தேவை வளர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமான சன்லைட்டில் வைக்கணும். சன்லைட்டில் வச்சிங்கன்னா தான் வளரும், இல்லாட்டி பார்ஷியல் ஷேட் கூட ஓகேவா? இதுதான் கிளைமேட்டிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலோவேரா வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ரெமடியாக இருக்குது. அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கான்ஸ்டிபேஷன் வந்து ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டயபிட்டிஸ் மெலிட்டஸுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவுக்கு வருவோம், ஹேருக்கு. ஓகேவா? இதில் வந்து 3 மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக இருக்கிற ஹேரை வந்து மாய்ஸ்சரைஸ் ஆக்கும். ஓகேவா? மாய்ஸ்சரைஸ் ஆகும், அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முடி கொட்டுறவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணால் கொட்டாது. ஓகேவா? இதுதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால நல்லா நீளமான முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் மேஜர் 3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆலோவேரா ஜெல். ஓகேவா? இதனால தான் வந்து நம்ம இதுலேருந்து வந்து ஜெல்லை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஜெல்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம போய் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து 3 இது எடுத்திருக்கோம். ஓகேவா? 3 லீஃப் எடுத்திருக்கோம். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அப்படி எடுத்திருக்கேன். இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெல். இந்த ஜெல்லை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளில எடுக்க போகிறோம். அதை வச்சு தான் ஜெல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸை முதல்ல எடுத்துப்போம். ஓகே, இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படியே மெதுவாக எடுத்துருங்க. ரொம்ப ஸ்மூத்தாக வந்துடும் அது. ஓகே, இப்போ அந்த சைடு எடுத்துருவோம். ஓகே, இதை எடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து சென்டரில் இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதை உள்ளே விட்டு நைஃபால் எடுத்துருவோம். ஓகே, எடுத்த உடனே இப்படி தான் வரும், 2 லேயராக. இப்போது அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே வலுவலுன்னு இருக்கும், ஸோ பார்த்து எடுங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால ஜெல் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதே கொஞ்சம் பெரிய லீஃபாக எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? பார்ப்பீங்க, அப்படியே கையில் எடுக்கவே வர மாட்டேங்குது, ஜெல் மாதிரியே இருக்கும் அது. இதில் விட்டமின் A, E, C, B12 நிறைய கண்டென்ட் இருக்குது. அதனால தான் இதில் நம்ம ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம ஹேரில் தேய்க்கக்குள்ள ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? அது எப்படின்னு அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி அடுத்தடுத்த லீஃபாக எடுத்துடுறோம். ரொம்ப உள்ளே எடுத்துடாதீங்க, அந்த மேலோட்டமாக அப்படியே எடுக்கணும். இந்த சைடு எடுத்துரும். ஓகே, 2 சைடு எடுத்துச்சு. இப்போ உள்ள இது இந்த மாதிரி இதையும் எடுத்துருவோம். உள்ள இது எடுக்கக்குள்ள மட்டும் கையை வெட்டிக்காதீங்க. ஓகேவா? ரொம்பவே வந்து வாட்டரே இருந்துச்சு, ஸோ அந்த நைஃபே பிடிக்க முடியல.
அதை விட இதில் நல்லா வந்துட்டு பாருங்க. இதில் நீங்கள் அந்த ஜெல்லை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா, எப்படி தான் இருக்கும் அது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லெமன் எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அதில் போட்டு புழிஞ்சிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி நம்ம கம்மியாக எடுக்கிறதுனால ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஜெல் கண்டென்ட் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா 1 லெமன் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி வந்து லெமன் பிடிக்காதவங்க வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ ஜார் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். எப்படி ஜெல் மாதிரி இருக்குது பாருங்க. இது நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் சில பேருக்கு பிடிக்காது, அப்படி உள்ளவங்க வந்து பிளெண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணலாம் ஷாம்பு மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ஜெல் பண்ணியாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெல்லை எடுத்துக்கிட்டு உங்கள் ஸ்கேல்ப் லேயரில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். அதாவது வந்து உங்கள் முடிக்குள்ளே இருக்கிற லேயரில், அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற முடியிலையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 hour வந்து வெயிட் பண்ணணுமா. ஓகேவா, ஒரு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, ரொம்ப ஷாம்பு போட்டக்கூடாது. மைல்டான ஷாம்புவில் வந்து நீங்கள் வந்து போட்டு குளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஓகேவா, ஈரப்பதத்தோடு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து மேஜரான விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஆலோவேரா வச்சு ஒரு ஜெல் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து ஆலோவேரா வச்சு ஒரு ஆயில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஏன்டா வந்து ஜெல் யூஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும், அந்த ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஓகேவா, பாய்.